மார்னிங் இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம் எல்லாருமே ஒரு ட்ரெக் போகிறதுக்காக. வந்து ட்ரியூன் ட்ரெக்கு 2 பேர் சேர்த்து 1100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ட்ரெக்கிங் ஹெவியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஃபுல்லாக மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. 2875 meters ஆட்டிடியூடில் இருக்கும் guys. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு லாஸ்ட் பெஞ்ச் வ்ளாக்ஸ். நான் உங்கள் ராகுல். ஸோ கைஸ், நாங்கள் இப்போ வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தரம்சாலாவில் இருக்கோம். இன்றைக்கி வந்து December 3, அதாவது டைம் வந்து ஒரு 6:30 ஆகுது. மார்னிங் இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம் எல்லாருமே ஒரு ட்ரெக் போகிறதுக்காக. ஆல்ரெடி நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்தது, தரம்சாலாவில் வந்து எந்தெந்த பிளேஸ்லாம் பார்த்தோம், டெல்லியில் எந்தெந்த பிளேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு நிறைய எபிசோடாக போட்டிருப்போம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படி இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். எங்கே போகிறோம், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு அந்த மவுண்டன் வியூ எல்லாமே சூப்பராக காட்டுறோம். ஓகே, நம்ம பாய்ஸ் எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அது சந்தோஷம் வந்து ரெடியாக தயாராகி நிற்கிறான். ஸ்னோஃபால்லாம் இருக்க மாதிரி ஒரு மாதிரி கையில் க்ளவுஸ்லாம் பக்காவாக போட்டுன்னு இருக்கான். ஆனால் அது பைக் க்ளவுஸ்ன்னு யாருக்குமே தெரியாது. ஸ்னோ க்ளவுஸா? ஓகே மகேஷ் ப்ரோ, ரெடி ஆகிட்டீங்களா? எங்கே போகிறோம் இப்போ நம்ம? இப்போ ஓகே, டோட்டலாக 18 kilometers வரும். போகிறதுக்கு 9, வரதுக்கு 9. கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இதனால பார்ப்போம். அது வந்து ட்ரெக்கிங் பண்ணுற மக்களுக்கு ஈஸி, நமக்கு கிடையாது. எங்கேயும் போனதில்லை, ஈஸியான ட்ரெக்குன்னு தான் சொல்கிறாங்க. அது அங்கே போய் தான் தெரியும் நம்ம எப்படி. ஓகே, பார்த்தீங்களா இல்லையா, எல்லோரும் ஒரு மாதிரி ட்ரெக்கிங் ஷூலாம் போட்டுன்னு இருக்கிறோம். என் தலைவன் மட்டும் பூமா ஷூ போட்டுனுக்கிறான். பூமாவுக்கு பாமான்னு வரும் பாருங்க அந்த ஷூ, அது போட்டுன்னு தயாராகிட்டான். இப்போ வந்து நாங்கள் அப்படியே வெளியே போயிட்டு எப்படி இருக்குது எங்களோட ரூமோட வியூ எல்லாமே காட்டுறோம். இங்கேருந்து கிளம்பும்போது என்னென்ன நாங்கள் வந்து ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோமா, இல்லை கரெக்டாக போயிட்டு வரோமா அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறோம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரெடி ஆகிட்டோம். இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இன்னும் ஒரு 5 minutes 10 minutes. வெளியே வந்து இன்னமும் வந்து வெளிச்சமே வரல, ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்குது. டைம் ஆனால் 6:30 ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு 7-7:30 தான் வந்து கொஞ்சமே வந்து லைட்டே வருது. மார்னிங் வந்து ஒரு 7 o'clock ஆகுது. நான் சொன்னல அந்த ட்ரெக்கிங் போகிறோன்னு சொல்லிட்டு. வெளியே வந்தோன்னே அந்த வியூ மட்டும் பாருங்கள். எங்கள் ரூம்லேருந்து வெளியே வந்தோன்னே இந்த வியூ தான் இருக்குது. ஸோ நமக்கு அப்படியே வெளியே வந்து பெரிய மவுண்டனு. அப்படியே அந்த சன்ரைஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கே தெரியும், ஒரு ஆரஞ்சிஷாக இருக்கும். அந்த சன்ரைஸ் பார்க்குறது செம்ம ஒர்த்து கண்டிப்பாக. ஓகே கைஸ், ஸோ இதில் தான் நம்ம வந்து இப்போ ஏறி போக போகிறோம் ட்ரெக்கிங்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஐயோ ஆஸ்டின் ப்ரோ, யா சிம்பிளாக தான் இருக்கும்ண்ணே கைஸ். ஸோ இதில் தான் நம்ம ஏறி போக போகிறோம். இப்போ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதுக்கு 2-3 வே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து எங்கள் ரூம்லேருந்து இந்த சைடு தான் கொஞ்சம் ஷார்ட்டு, அதனால் இப்படிக்கா போகிறோம். ப்ரோ ஏதாவது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கே ப்ரோ. ஓகே கைஸ், ட்ரெக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ ப்ரேயர் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்குமா ரூட்டு? கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி வருமா? ஓகே, எருமை சாணியா? ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 kilometer கிட்ட வந்திருப்போம். அதுக்கே மூச்சு நல்லா வாங்குறான் ஒரு மாதிரி. நல்லா ஃபிட்டாக இருந்தீங்கன்னா உங்களால் போய்ட்டு வந்துட முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏஜானாலாம் ட்ரை பண்ணுறாதீங்க, கொஞ்சம் கஷ்டம்தான், டைம் எடுக்கும் மேலே போகிறதுக்கு. இதோ வருங்க, இங்கே ஒருத்த மங்கிக்குள்ளே போட்டுன்னு போயின்னுக்கிறான் பாருங்க, பேக்கெலாம் மாட்டுன்னு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவதில்லை. ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமே போயின்னு இருக்கிறோம் ஒரு மாதிரி. நாங்கள் ஒரு 2 kilometers கிட்ட மேலே ஏறி வந்திருக்கோம். இந்த பள்ளத்தில் இருந்தால் மேலே ஏறி வந்தோம். ஸோ இப்போ இதுக்கு மேலே நடந்து உள்ளே போனோம். செமையாக இருக்குல்ல ப்ரோ வியூ, சூப்பராக இருக்குல்ல. ஸோ அந்த ரூட்டில் தான் நாங்கள் போக போகிறோம். மேலே போய் அப்படி மேலே ஏறுவோம்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டில் நம்ம பைக்கில் காரில் கூட போகலாம். ஆமாம், பட் ஆனால் கார் வந்து இந்த ரோட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இங்கேருந்து அந்த வியூ காட்டுறேன், அந்த வியூ மட்டும் பாருங்கள். தெரியுதா? சன்ரைஸ் வியூ உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்குது. நியூ ஃப்ரெண்ட்ஸு லைனாக வரானுங்கெல்லாம். இவன் நாய் மாதிரியே இல்லை, வெள்ளை புலி மாதிரி இருக்கிறான். ஏய் உன் பேர் என்ன ப்ரோ இவ்வளோ பெருசாகுது? நம்ம பையன் தான் அவன். கைஸ், இதுதான் வந்து மெயினான ஸ்டார்டிங் பிளேஸு. கல்லு டெம்பிள் அப்படின்னு இருக்கும். இங்கேருந்து தான் ரியல் ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் நாங்கள் ஒரு 2 kilometers நடந்து வந்திருப்போம்.
இதுக்கப்புறம் தான் ரியல் ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. கல்லூர் டெம்பிள் இங்கேருந்து தான் ரியல் ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டோம், அதனால் இங்கே வாங்கிட்டு போகலான்னு இருக்கோம். உயிர் காக்கும் கருவிகள் வாங்கிட்டு போகலான்னு இருக்கோம். ஐடென்சிக்கு வாங்க, ஐடென்சிக்கு வாங்க. மிச்சர் ஐடென்சிக்கு. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெக்கிங் பெர்மிட் ஃபீ. ஒருத்தருக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே பிளேஸில் நீங்கள் வந்து டென்ட் மாதிரி எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கேயே ஸ்டே பண்ணோன்னா 2 பேருக்கு சேர்த்து 1100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. டென்ட்டு வியூலாம் வேறு லெவலில் இருக்கும். பட் நாங்கள் இப்போ வந்து வெறும் வியூ மட்டும் தான், மேலே போய் பார்க்க மட்டும் தான் போகிறோம், டென்ட்லாம் போடல. ஏன்னா எங்களால் இங்கேயே வந்து குளிர் தாங்க முடியல, சரியான குளிராக இருக்குது. மேலே போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்னோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது ஒரு சீசன் டைம் அப்போ பயங்கரமாக இருக்கும். லைக் ஜான் டு ஃபிப்லாம் வந்து அந்த ஒயிட் ஸ்னோ பக்காவாக தெரியும். இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களே மேலே போய் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. இந்த ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன்ஸ் அனிமல்ஸ் டோன்ட் லீவ் ட்ராஷ், ஹியூமன்ஸ் டு பிஹேவ் லைக் அனிமல்ஸ். சூப்பர். அசிங்கமாக ஒன்று கேட்டிருக்காங்க, குப்பை எல்லாத்தையுமே நம்ம தான் போடுறோம், நாயெலாம் வந்து கரெக்டாக தான் இருக்குன்றாங்க. ஸோ அதனால் எல்லோரும் வந்து போனீங்கன்னா க்ளீனாக வச்சுக்கோங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத பிளாஸ்டிக்ஸு இந்த குப்பைலாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போடா, வேறு வெளில வந்து எங்கள் கூட வந்து மாட்டிக்காத. நாங்களே ஒரு கோமாளி காய்ஸ், எங்கேயாச்சும் போவோம், இந்த போர்டை படிச்சுட்டு நாங்கள் தப்பாக போவோம். ட்ரோயோன் ட்ரக். ஏய், நீ ஒருத்த மட்டும் என் கூட வர, அவங்களாம் போகிறானுங்கடா. ஓகே, ட்ரெக்கிங் ஹெவியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ஃபுல்லாக மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், அங்கே ரெட் கலரில் உங்களுக்கு ஒன்று தெரியுதுல, அதை நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அதுதான் வந்து நேற்று நம்ம போட்டிருந்த வீடியோவில் இருக்க தர்மசாலா கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ அதுக்கு பேக் சைடில் நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்க ஒரு மலை. ஸோ அந்த மலை மேலே தான் நம்ம இப்போ ட்ரெக்கிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ சுற்றி மேலே போயிட்டே இருக்குது. அதுக்கு மேலே போயிட்டு நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன் இப்போ. ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் பாதி ட்ரெக்கிங் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்டில் இருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. லைக் பின்னாடி வந்து ஒரு சின்ன டீ ஷாப் மாதிரி இருக்குது. அங்கே டீ வாங்கி குடிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வியூவில் உட்காந்துட்டு. நான் டீ வாங்கிட்டு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இந்த வியூவில் உட்காந்து குடிக்கிறதுக்கு வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சீரியஸ்லி செம ஒர்த்து. பட் ஆனால் ட்ரெக்கிங் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 30 வயசுக்குள்ளே இருந்தால் மேபி கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். இல்லை அதுக்கு மேலே உங்களால் ஸ்டெமினா இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் ஏஜ் அதிகமாக தான் வரலாம். பட் ஸ்டாமினா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவ்வளோ சீக்கிரம் இதில் ஏறி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன ப்ரோ, எப்படி இருக்கு சார் எக்ஸ்பீரியன்ஸ்? டஃப்பான ரூட் இல்லை, ரூட் நார்மலாக தான் இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஏறி வரணும். ரூட் வந்து ரொம்ப பாறையாக இல்லாமல் கொஞ்சம் வே மாதிரி இருக்குது. ஆனால் நடந்து ஏறி வரணும் மேலே. வழி விடுங்க ப்ரோ. இப்போ எவ்வளோ ஆட்டிடியூடில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2875 meters ஆட்டிடியூடில் இருக்கும் கைஸ். ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த வியூ. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே கைஸ், ஃபைனலி ஒரு 5 hour ட்ரெக்கிங்க்கு அப்புறம் நாங்கள் வந்து இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக காட்டுறேன். பட் நாங்கள் நினச்ச அளவுக்குலாம் இது ஒன்றும் ஈஸியான ட்ரெக்கிங்லாம் இல்லை. லைக் நம்ம பிகினராக இருந்தோன்னா ஒரு ஈஸியான ட்ரெக் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி 2-3 ட்ரெக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 3 hours வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். நம்ம ப்ரோ கூட வந்து மோட்டிவேட் பண்ணி கூட்டி போகிற மாதிரி. ஆமாம், நீங்கள் வந்து கூட்டி போனது எங்கள் அண்ணன் தான், எங்கள் தலைவன் ஆஸ்டின் தான். ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வந்துடலாம், ஜாலியாக இந்த வீடியோ பார்த்தா ஈஸியாக இருக்குன்ற மாதிரிலாம் நினச்சா முடியாது. பட் ஆனால் இந்த வியூ காட்டுறேன் இப்போ, அந்த வியூக்கு கண்டிப்பாக செம ஒர்த்து. நீங்கள் கஷ்டப்பட்டு நடந்து வந்ததெல்லாம் இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. இந்த வியூக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெக் பண்ணி வந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி ஸ்னோ தெரியுதா, ஸ்னோ அண்ட் மவுண்டன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே விட்டா நீ எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான வியூ. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் நம்ம ஃபைனலி வந்தோன்னா ஆமாம், நீங்கள் ஜானில் இல்லை தவிர வேறு எதுவுமே பார்த்துருக்க முடியாது. ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. ஆனால் நாங்களே கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் வந்தோம். பட் இந்த வியூ பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்துச்சு ஒரு மாதிரி.
இந்த குளிரே தாங்க முடியல. இன்னும் ஷோ டைம்லாம் வந்தால் இன்னும் பயங்கரம். ஆமாம், அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு கேம்பிங் கூட பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே கேம்ப் போட்டு நீங்கள் இந்த வியூவில் அப்படியே இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஆமாம், இதை பாருங்கள், ஆல்ரெடி இங்கே வந்து நிறையா பேர் வந்து கேம்பிங்லாம் போட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி கேம்ப்லேருந்து இந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு ஒர்த்தாக இருக்கும். ஃபைனலாக இந்த வீடியோ வந்து எண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் ரொம்ப ஹாப்பி இந்த பிளேஸ் வந்து பார்த்ததுக்கு. ஏன்னா இது லைஃப்பில் எங்களுக்கு வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்டாக இருந்தது, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பீக்கான மவுண்டன்லேருந்து ஒரு ஹிமாலயன் வியூ பார்க்கணுன்றது. ஸோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் ஆனால் இப்போ வந்து நம்ம ட்ராவலில் இது வந்து ஒரு ஆஃப் ஆஃப் த பார்ட் தான். நாளைக்கு தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மெயினான இன்னொரு பக்கெட் லிஸ்ட் இருக்குது, அதாவது பேராகிளைடிங். அதுக்கு பிர்பில்லிங் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போகிறத நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நாங்கள் போடுற எல்லா எபிசோடையும் பாருங்கள். இப்போ எங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்ப மறந்துட்டு இந்த பிளேஸ் என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஹைப்பில் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் பாய் ஃப்ரம் லாஸ்ட் பெஞ்ச் vlogs.